வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் கம்பெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு பல்சர் 150 வண்டி வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னான்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வந்து அடைச்சி ஓடுது. அப்போது பார்த்தீங்கன்னா பிக்கப்பு ரொம்ப கம்மியாக இருக்குண்ணே, மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த 3 கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு 6-7 பிரச்சனை வரும். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து என்ன பிரச்சனை வந்தால் இந்த கம்ப்ளைண்ட்டு வந்து சரியாக போகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பல்சர் 150 ஃபுல்லாமே 2 ப்ளக்கு வரும். இங்கிட்டு ஒன்று வரும், அங்கிட்டு ஒன்று வரும். இந்த இன்னொரு ப்ளக் வந்து இன்ஜினுக்குள்ளே வரும். இந்த ஹோல்ட்ரு வந்து அதில் வந்து நமக்கு தண்ணி பட்டு உள்ளே ஹோல்ட்ருக்குள்ளே பார்க்கும்போது தெரியும் நமக்கு ஹோல்ட்ரு வந்து பாசம் பிடிச்சிருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாசம் பிடிச்சனால நமக்கு ஒரு சைடு வந்து ஸ்பார்க் வந்து ஆகாது. அப்படிங்கிறப்ப வண்டி அடைச்சி விட்ற பிரச்சனை, மைலேஜ் கம்மியாக கிடைக்கிறது. ஏன்னா ஒரு ப்ளக்கு ஒர்க் ஆகாட்டினா ஒரு ப்ளக்கில் தான் வந்து நமக்கு பெட்ரோல் வந்து எரியும். இதே 2 சைடும் ப்ளக்கில் வந்து கரண்ட்டு நல்லா வந்துச்சுன்னா 2 சைடு ப்ளக்கு நல்லா பெட்ரோல் எரியும் போது நமக்கு மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இந்த ப்ளக் ஹோல்டரை வந்து எல்லா வண்டிக்கும் பல்சர் 150 ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரிஜினல் ப்ளக் ஹோல்டர் வாங்கி போடணும். ஏன்னா இது வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து அப்போ தான் ஒரிஜினல் தாங்கும். வேறு அதர் பிராண்டு எதுவும் வாங்கி போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனையாக வண்டி அடைச்சி விட்ற பிரச்சனை, இந்த கரண்ட்டு பிரச்சனை அந்த மாதிரி இது வந்துடும். அதனால் இந்த வண்டிக்கு வந்து இந்த ப்ளக் ஹோல்டரை மட்டும் நம்ம மாற்றிடுவோம். அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் 150 அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.